எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோடோட ஸ்டோரி லைன் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் டைமை பின் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் குறைச்சிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கடா பாய்ஸ். பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பேலஸை தான் வந்து காட்டுறானுங்க. அந்த பேலஸோட பேர் இம்பீரியல் பேலஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறானுங்க. அந்த பேலஸ்க்கு வெளியே தான் அந்த குட்டி பொண்ணு கூட்டாந்தாரில் அந்த தாத்தாவும் அந்த சோல்ஜருமே வந்து இருக்கானுங்க. அங்கே அந்த சோல்ஜர் வந்து இப்போ பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்க போகிறீங்க, வாங்க டக்குன்னு வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இப்போ அந்த தாத்தா தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேரரசரோட கட்டளையை மீறுறது தேச துரோகம் அப்படின்ட்டு உனக்கு தெரியும் தானேன்ட்டு வந்து கேட்குறாரு. இருந்தாலும் பல மணி நேரமாக நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுறோம், யாருமே உள்ளே இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்ட்டு வந்து அந்த சோல்ஜர் வந்து சொல்கிறான். அது எனக்குமே வந்து தெரியும். உனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வீட்டுக்கு வந்து கிளம்பலாம். வாங்க நம்ம இப்போயே வீட்டுக்கு வந்து போகலாம். யார் வந்து தடுக்கிறா அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த சோல்ஜர் வந்து சொல்லிவிட்டு, இங்கே ரூல் பண்ணுறது எம்பரரா இல்லை அந்த ஜியாங் மூசாங்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நீ வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு குட்டி பையா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் டெரராக சொல்ல, இதை பார்த்து அவனும் சைலண்ட்டாக வந்து ஆயிடுறான். இப்போ பேலஸ்குள்ளே தான் வந்து காட்டுறானுங்க. பேலஸ்குள்ளே ஒருத்தன் வந்து உங்களோட கமெண்ட்டுக்காக கிராண்ட் மார்ஷல் வந்து வெயிட் பண்ணுறாரு, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உங்களுக்கு அவரை பார்க்க வேணாம் அப்படின்ட்டுனா சொல்லுங்க, நான் ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி அவரை வந்து போக சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவன் சொல்ல, அந்த சேரில் உக்காந்து வந்தவனும் வெயிட் பண்ணுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு, என்ன ஒரு அரகண்டான ஆஃபீஸர் அப்படின்ட்டுமே வந்து சொல்கிறாரு. உடனே எதுவுமே சொல்லாமல் இதோட நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீல் மாதிரி ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. இதை பார்த்து அவனும் ரொம்பவே வந்து பதறான். இவனோட பேர் வந்து ஜெனரல் சோமா ஜாங். அந்த சேரில் உக்காந்துருந்தவனோட பேர் வந்து அட்வைசர் ஜாங் மோசோ. இவனை தான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த தாத்தாவும் அந்த சோல்ஜருமே அந்த ஜெனரலும் 30 லட்சம் சோல்ஜர்ஸை எங்கேயோ வந்து அமுச்சு விட்டானுங்க போல். அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட அந்த ஜாங் மோசோ அப்படின்றவன், ஜெனரல் நீங்கள் ரொம்ப பதறீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கரெக்டான டைமில் ட்ரூப்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டுமே கொஞ்சம் சொல்கிறான். என்ன பிளான் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு சுத்தமாக வந்து தெரியல. இப்போ டீ ஆறிடுச்சு அப்படின்ட்டு அவன் கை மேலே வச்சுட்டு, இதை கிராண்ட் மார்ஷலை தவிர வேறு யாருனாலையும் தடுக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அட்வைசர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கேட்க, அதுவா அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, அதுதான் டாங் பேங்கோட வீழ்ச்சிக்கான ஒரு நாள் அப்படின்ட்டுமே வந்து ஏதோ ஒன்று சொல்கிறான். டாங் பேங் அப்படின்றது ஹீரோயின் இருக்காங்களா, அந்த ஒரு ஹவுஸோட பேர் தான் அது. இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவன் கையில் இருந்த டீ கப்பை அவனோட ஆரப்பவரை வச்சு வந்து உடைக்கல விரிசல் விட வந்து வைக்கிறான். இப்போ அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மழை வந்து பெய்யுது. அந்த நேரத்தில் ஹீரோயினி துணியை வந்து தைச்சிட்ருக்காங்க. சாரிப்பா இவங்க தான் ஹீரோயினி அப்படின்ட்டு அடுத்த சாப்டரில் தான் சொல்லலான்ட்டு வந்து நினச்சேன். ஆனால் இப்போயே வந்து ஸ்பாய்லர் பண்ணிட்டு மன்னிச்சிக்கோங்க. ஹீரோயினி இருக்காங்களா, அந்த ஹவுஸோட மெயின் கேட்டை தான் வந்து காட்டுறானுங்க. கேட்டுக்கு வெளியே அந்த மலையில் யாரோ வந்து வர்ற மாதிரி வந்து தெரியுது. ஒருத்தரில் 3 பேர். அந்த 3 பேரில் ஒருத்தன், மாஸ்டர் உங்களோட ஷூ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன், நான் வேணா இன்னொரு ஷூவை வர வைக்கட்டுமா அப்படின்ட்டு வந்து சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை இப்படியே போய் பார்த்தது தான், நான் அவன் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன் அப்படின்றத அவள் வந்து புரிஞ்சுப்பா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். யாருமே இல்லை, ஹீரோயினை தான். அவனுக்கு பேசிக்கிட்டே மென் கேட்டுக்கிட்ட வந்துடுறேன். அங்கே இருந்த 2 சோல்ஜர்ஸ், நீங்கள் யாரும் இங்கெல்லாம் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறானுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேசவே மாட்டீங்க, எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் கூட வந்த ஒரு சோல்ஜரை பார்த்து மண்டையாட்ட அவனும் ஏதோ ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கிறத வெளியே எடுத்து காட்டுறான். அவங்களும் ஷாக்கில், நீங்கள் வருமானத்துறையோட மகன் அப்படின்ட்டு வந்து தெரியாது, சரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவனும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அவனை வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து போகிறான். நல்ல வேலை இப்போ தப்பிச்சேன் அப்படின்ட்டு பயத்தில் இருக்குது. அவன் கூட வந்த ஒரு சோல்ஜரும், இன்றைக்கி அவர் வந்து நல்ல மூட்டில் வந்து இருக்கார், அதனால தான் நீங்கள் 2 பேருமே தப்பிச்சிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இல்லை, மிரட்டிட்டு வந்து போகிறான். இந்த இடத்துல ஒரு சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோவை தான் வந்து காட்டுறானுங்க. அந்த மலையிலையுமே ஹீரோ நல்லாவே வந்து ட்ரைனிங் வந்து பண்ணுறான், இந்த ஃபேமிலியோட ஒரு மூவாச்சு கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அவன் அப்படி ட்ரைனிங் பண்ணும்போதே ஹீரோயினியோட ஞாபகம் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண சாங்கா அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டே வந்து இருக்காங்க. சாங்கா அப்படின்னா என்னன்ட்டு வந்து தெரியல, அவங்க செல்லமாக கூப்பிட்றானுங்க போல். எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. சாங் அப்படின்றது அவரோட பேர், அது மட்டும்தான் தெரியும். அப்படின்னா என்னன்னு தெரில. அவனுமே சில மூமெண்ட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு செம டயர்டில் மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து ஒரு சவுண்டு, நீ என்னடா மலையில் பண்ணுற அப்படின்ட்டு.
அவனுமே பின்னாடி திரும்பி வந்து பார்க்க அங்கே வந்திருக்கிறது வந்து ஹீரோயினி தான். பேய் அடித்து போன மாதிரி வந்து அவனை வந்து பார்க்க ஹீரோ கிட்ட போயிட்டு அவளோட தலையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தோட்டி விட்டுட்டு வந்து இருக்கான். நீ எதுக்காக இப்போ ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்த அப்படின்ட்டு கேட்க, நீ மட்டும் வந்து இது ஆயாவுக்கு தெரிஞ்சால் என்ன தான் வந்து திட்டுவாங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினியும் நீ இங்கே வந்த புதுசில் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு மயக்கமோட்ட நிலமையில வந்து இருந்தல, அதுக்கான காரணம் நான் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு, அப்பத்துல இருந்து நான் உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ செமையாக வந்து சிரிக்கிறான். இதில் என்னடா ஜோக் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயினை வந்து அவங்ககிட்ட வந்து செமையாக வந்து கத்துறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ பார்க்க தான் இவ்வளோ பெரிய பொண்ணாக வந்து இருக்கா, ஆனால் இவன் இன்னும் குழந்த தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு உள்ளே திரும்பவும் வந்து சிரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். மனசுக்குள்ளே சொல்லுவான்னு பார்த்தா ஹீரோயினி முன்னாடியே வந்து சொல்கிறான். இதை கேட்ட அவங்களும் இதில் என்னடா குழந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பிடிச்சி செமையாக வந்து திட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் பின்னாடியில் இருந்து ஒரு சவுண்டு, நான் கட்டிக்க போகிற பொண்ணை ஒரு வழியாக வந்து இந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல, யாரா நீ கண்ட நாயெல்லாம் வந்து போகிற, இது ஒன்றும் டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா கட்டிக்க போகிற புருஷனை பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்ட்டு அவனும் வந்து கேட்குறான். எனக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு அவனும் எடுத்துகிட்டு வந்து சிறிய முடிய வச்சிக்க, ஹீரோ இப்போ வந்து நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகல அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்றத திரும்ப சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்குறான். நீ இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல, டேய் நீ இந்த வீட்டை வேலைக்காரன் நாய், நீ என்ன வந்து கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். ஆமாம், அவன் சொன்னது சரி தான். அந்த கிழவியுமே அதை தான் வந்து சொன்னானுங்க, இந்த வீட்டோட வேலைக்காரன் தான் நான் அப்படின்ட்டு வந்து அவன் யோசிக்க, இப்போ ஹீரோவை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்து வரான். ஆமாம், அவன் சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்ட்டு இப்போவுமே ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டே வந்து இருக்கான். இங்கே என்னடா நடக்குது அப்படின்ட்டு அந்த புதுசாக வந்தவனும் ஹீரோவுமே ரொம்ப ஷாக்கோட வந்து பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹீரோயினி வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போவும் சரி எப்போவுமே சரி நான் அவனை லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ரெமி நீ என்ன வந்து சொல்கிற அப்படின்ட்டு உனக்கு கொஞ்சமான சென்ஸ் இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்குறான் ஹீரோ. அதுக்கு அவங்களும் என்னை அப்படி பார்க்காத, எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஹீரோவுமே என்ன இவளோட மனசு நான் புரிஞ்சிக்காமல் இருந்தது என்னோடய தப்பு தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அந்த புதுசாக வந்தவனும் இந்த வீட்டில் பிரின்சஸும் வேலைக்காரனும் லவ் பண்ணுறது வெளியே தெரிஞ்சால் இவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண வந்து சொல்கிறான். கூட இருந்தவனுமே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு மின்னல் வேகத்தில் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து போக, ஹீரோ நீ உடனே மெயின் ஹவுஸ்க்கு வந்து அந்த இடத்துல சேஃப்டியாக வந்து இரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அதை கேட்காம ஹீரோயின் ஆனால் நீ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ டக்குன்னு வந்து கிளம்பு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஒரு கிளாஸு புகை மண்டலத்தில் ஒன்றுமே வந்து தெரியல. ஹீரோயினி கொடையை கீழே போட்டு ரொம்ப ஷாக்கோட அதிர்ச்சியோடு வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோவை அடித்து பறக்க வந்துட்டு இருக்கான் அவன். அப்புறம் கிட்ட போயிட்டு நெஞ்சு மேலே ஒரு அடி. அந்த இடத்துலையே ஹீரோ வந்து மட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு எழுந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அந்த ஸ்டேஜுக்கு வந்து உள்ளே போக அவனும் வில்லத்தனமாக வந்து சிரிச்சுக்கிட்டு அவனோட கழுத்தில் வந்து கத்தியை வந்து வைக்கிறான். இல்லை சாங்கா அப்படின்ட்டு ஹீரோயினி கத்திக்கிட்டு அவன்கிட்ட வந்து போக, எங்கம்மா எங்கே போகிற அப்படின்ட்டு அந்த புதுசாக வந்தவன் வந்து தடுக்கிறான். இது மட்டும் என்னோடய கார்டியனுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியுமான்ட்டு ஹீரோ கத்த, யாரன்னா கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்லிவிட்டு கிட்ட போயிட்டு, ஆனால் நீயும் வீட்டு வேலைக்காரனும் லவ் பண்ணுறது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினியும் என்ன நினச்சாங்கன்னு வந்து தெரியல. கன்னத்தில் சரியான ஒரு அறையோட என்ன வார்த்தை மேன் சொல்லிட்டு அப்படின்ட்டு வீரவசனம் வேறு. அவன் எட்டி ஒரே ஒரு உதை கொடுக்க ஹீரோயினி பறந்துட்டு வந்து போய் விழுறாங்க. சாங் பேக்கும் ரெமி அப்படின்ட்டு கத்திட்டு அவனை காப்பாற்றலான்னு போக கூட இருந்தவன் அவனோட கழுத்துலேயே கத்தியை வச்சுட்டு அந்த இடத்துல வந்து லாக் பண்ணுறான். அந்த புதுசாக வந்தவன்னு என்ன ஆடுற சரியான அடி, எங்கள் அப்பா கூட இந்தளவுக்கு அடிச்சதில்லை அப்படின்ட்டு அவன் காதை பிடிச்சிட்டு வந்து சொல்லிட்டே வந்து இருக்கான். இப்போ கூட நான் உன்னை வந்து மன்னிச்சிட்றேன், ஆனால் நீ என்னோடய பப்பாட்டியே வந்து வரணும் அப்படின்ட்டு பச்சையாக வந்து கேட்க, ஹீரோயினியும் ஒரே போட முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. கூட இருந்த சோல்ஜர்கிட்ட அந்த நைஃபை வந்து கூட நான் அவளை கொல்லவெல்லாம் போகிறது வந்து கிடையாது, அவளோட ஃபேஸில் ஒரே ஒரு கிராச்சை மட்டும் போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து போகிறான். ஹீரோயினியும் நீ இது எல்லாத்துக்குமே பே பண்ணி வந்து ஆகணும், என்ன நடந்தாலும் சரி நீ இதுக்கு பே பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. புதுசாக வந்தான்ல அவன் கூட வந்து 2 சோல்ஜரில் ஒருத்தன் இதை வந்து நடந்துச்சு அப்படின்னா யாருமே உயிரோட வந்து இருக்க முடியாது, இப்போவே அந்த சைக்கோ வந்து தடுத்தே வந்து ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து போயிருக்கான். எதுவுமே நடக்கிறதுக்குள்ளே தடுத்தே வந்து ஆகணும், இல்லாட்டி பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துக்கிட்டே தான் வந்து இப்போ கூட சொல்லு, நீ என்னோட அப்பாட்டியாக வர அப்படின்னா நான் உன்னை ஒன்றுமே வந்து பண்ணுறதில்ல, இப்போயே வந்து விட்டுடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். ஹீரோ இதை கேட்டு செம கடுப்பாயிட்டு
பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்தவனும் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு அந்த கழுத்தில் இருந்த கத்தியே வேணும்ன்ட்டு அவனோட கழுத்துலேயே வாங்குறான். இதை பார்த்த சோல்ஜரும் கொஞ்சம் கவனக்குறைவாக ஹீரோ அவனோட கையிலேருந்து கத்தியை பிடிங்கிட்டு போயிடுறான். சாதாரணமாலாம் பிடுங்கலாம், அவன் கையை உடச்சி விட்டுட்டோ இல்லை கையை கடிச்சு வச்சுட்டோ போகிறான் ரத்தம் வர்ற அளவுக்கு. எப்படியாச்சும் அவனை தடுத்து நிப்பாட்டுறா அப்படின்ட்டு கூட ஒருத்தன் வந்தான்ல அவங்ககிட்ட சொல்கிறான், இந்த குட்டி பையனை தான் தடுக்கணுமா, இந்த குட்டி பையனை தடுக்கிறதுக்கு என்னோடய வெறும் கையே போதும். நான் ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர், என்னால் இந்த பையனை அசால்ட்டாகவே தடுக்க முடியும்ன்ட்டு அவன் கையிலே அட்டாக் பண்ண போகிறான். பையனுக்கு தெரில போல் சாங்பேக் அப்படின்றது சாங் ஃபேமிலியோட ஒரு வாரிசு அப்படின்ட்டு அவனும் ஒரு மூமெண்ட்டை போட்டு அவனை கிராஸ் பண்ணி போகிறான். என்னது இந்த மூவ் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் இல்லை நிறைய பயந்துடுறான். இவனெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்காத ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினிக்கிட்ட தான் போயிட்டு அங்கே நின்றுட்டு பேசிட்டுருக்கான்ல, பேசும்போதே வாயோட ஒரே வெட்டு அவங்க அப்பா மாதிரியே. ஏன்னா அவங்க அப்பா வாயில் வெட்டினா இவன் கழுத்தில் வெட்டுறான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அவங்க 3 பேரும் சரியான ஷாக்கில், பேக் நீ என்ன பண்ணிட்டுக்கிற அப்படின்ட்டு ஹீரோயினி கேட்குறாங்க. அவனை மூச்சு வாங்கிக்கிட்டு அவ்வளோதான். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். பாய் பாய். நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத டைமை பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணதே இல்லை. ஏன் வியூஸே போக மாட்டேங்குது. சரி ஓகே, புது சேனல் அப்படின்றதுனால தான் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்குமே நல்லா தெரியுது. இருந்தாலும் வியூஸ் போக மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷேரு, கமெண்ட்டு, லைக்கு இதை போட்டு விட்டு போங்க. அடுத்தடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரத்தில் போட்டே இருக்கேன். சரி ஓகே, பாய் பாய். அடுத்த ஒரு நல்ல எபிசோடில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கடா பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ்.